எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலக்கீரையை நல்லா அரிஞ்சு கழுவி போட்டிருக்கேன். பாலக்கீரை, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி. தெரியுதா உங்களுக்கு? பூண்டு, தக்காளி, புளி, பச்சை மிளகாய், பாலக்கீரை. இதில் கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு கடைஞ்சி காட்டுறேன். இதில் மூடி வேக வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். ஏன்னா ஏழை தானே, சட்டுன்னு வந்துடும். நான் ஒரு சேஃப்டிக்கு சட்டியில் வைக்காமல் குக்கர்லேயே வச்சுருவேன். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொதியில் வெந்துடும் வேலையெல்லாம். அதனால் நல்லா வெந்திருக்க பாருங்கள். இதில் என்ன செய்வேன், இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்ச போதும். ஒட்டுமா தண்ணி போட்டு இதோட நல்லா மத்து வச்சு உப்பு போட்டு மத்து வச்சு கடைஞ்சேன்னா நல்லாயிருக்கும். செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். மத்து வச்சு கடைய முடியாதுங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு மூடி வச்சு சின்னதாக கிரிக், அவ்வளோதான். ரொம்ப படுக்குது இல்லைன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட்டுறதுனால லேசாக கிரிக் அப்படின்ட்டு ஆஃப் பண்ணிடணும். அந்த லைட்டாக பல்ஸ் மூடலையே போதும். அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாதுன்னா சுவரெல்லாம் தெரிச்சிடும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கு, இப்போ அப்படி இல்லை. கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். கீரையை கடைஞ்சி வச்ச கீரையை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு சிறிதளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். கடுகு உளுந்து விட்டு வெங்காயம் வாங்குறது கொஞ்சம் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் காத்திருக்கணும். நல்லா காஞ்சதும் கடுகு பொரியும். எண்ணெய் காயத்துக்குள்ளே போட்டு எண்ணெய் காயவும் கடுகு வெடிக்கும். வெடித்தா பிறகு வெங்காயம் போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளித்து வைக்கணும். வெங்காயம் வெடிக்கிற சத்தங்களுக்கு வெடிக்கட்டும். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் இதில் போடணும். இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல வாசனை வரும்போது நம்ம கீரை கடைஞ்சதில் போட்டுறணும். தாளிப்பத்தை பாலக்கீரை ரொம்ப இரும்பு சத்து அதிகம் கொண்டது. எல்லா கீரையிலையும் சத்து இருக்குனாலும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாலக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. ரொம்ப முருகன அவசரம் இல்லை, வெந்தனா போதும். நல்ல வாசனை வரும். இப்போ பாலக்கீரை கடைசல் ரெடி ஆகிட்டு. இதே மெத்தேடு தான். அரைக்கீரை கடையும் போதும் அப்படி தான். பருப்பு போட்டு கடைஞ்சா, பாசிப்பருப்போ துவரம்பருப்போ சேர்த்து கடைஞ்சி வேக வச்சு கடைஞ்சேன்னா நல்லா கன்சம் தரும். எனக்கு 2 பேருக்கு இவ்வளோ போதுன்ட்டு நான் பருப்பு சேர்க்கலை. வெறும் கீரை மட்டும் கடைஞ்சா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.